இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், இசைஞானி இளையராஜாவின் 81வது பிறந்த நாள் இன்று. அவர் வாழ்வின் சிறந்த நாள். அதே சமயத்தில் சமீப காலமாக கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீர்கள் என்றால் இந்த விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் இளையராஜாவின் சர்ச்சைகளையே வந்து கொண்டிருக்கின்றன. சர்ச்சைகளின் நாயகன் இளையராஜா என்று சொல்லும் அளவுக்கு சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் இப்படி செய்கிறார் இளையராஜா இந்த வயதில்? அதுவும் 81 வயதாகிவிட்டது. இளமை கடந்து முதுமை, ஒரு குழந்தையைப் போல மறுபடியும் எல்லாவற்றையும் மறந்து ஒரு பால்ய குழந்தை போல அழகாக வாழ வேண்டிய, இனிமையாக வாழ வேண்டிய இந்த தருணத்தில் ஏன் இப்படி செய்கிறார் இளையராஜா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. தன்னுடைய பாடல்களை யார் பயன்படுத்தினாலும், இசையை யார் பயன்படுத்தினாலும் அவர்கள் ராயல்டி தர வேண்டும் என்கின்ற விஷயத்தை பகிரங்கமாக வெளியிட்டார். அது மட்டுமல்ல, அவர் பகிரங்கமாக வெளியிட்டது அவருடைய ஆருயிர் நண்பரான எஸ்பி பாலசுப்ரமணியம் இசை நிகழ்ச்சியில் இருந்துதான் அது தொடங்கியது. அன்றைக்கே அந்த நட்பில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. ஒரு பக்கம் வைரமுத்துவுக்கும் அவருக்குமான மோதல். இசைக்கு ஒரே ஒரு கண்ணதாசன் தான். எந்த அளவுக்கு கதையுடைய விஷயத்தை கேட்டாலும் உடனே பாடல் சொல்லக்கூடிய ஒரே கவிஞர் கண்ணதாசன் தான் என்று இளையராஜா ஒரு நிகழ்ச்சியில் சொல்ல, எனக்கு தெரிந்த ஒரே ஒரு இசையமைப்பாளர் MSV தான். எந்த படத்தையும் மிக சிறப்பாக, எந்த பாடலையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்ன, அதாவது கவியரசு கண்ணதாசனை அவர் போற்ற, இவர் MS விஸ்வநாதனை பெரிய இசையமைப்பாளர் என்று சொல்ல, இப்படி வைரமுத்துவும் இளையராஜாவும் ஒரு முட்டல் தொடங்கியது. அதற்கு பிறகு பாடல்தான் பெரியது, இசைதான் பெரியது, மொழிதான் பெரியது, பாடல்தான் பெரியது என்கின்ற முட்டல் மோதல் மறுபடியும் இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் ஏற்பட்டு, அவர் ஒரு கருத்து சொன்னார், அதை இவருக்கு தான் சொன்னார் என்று அவர் தெரிந்து கொண்டு மறுபடியும் அவர்களுக்குள் ஒரு முட்டல் மோதல் வந்தது. ராயல்டி விஷயத்தை பற்றி அன்றைக்கு பேசும்போது அவருடைய தம்பி கங்கை அமரன் கொதித்து எழுந்தார். சாதாரண மேடைகளில் பாடுகின்ற சின்ன மேடை பாடகர்கள் பாடுகிறார்கள், அவர்கள் ஏதோ ஒரு சின்ன வருமானம்தான், அதையும் ஏன் பறிக்க பார்க்கின்றாய்? நாங்கள் எத்தனையோ MSV மற்றும் பழைய அந்த காலத்து இசை அமைப்பாளர்கள் KV மகாதேவன் போன்றவர்களிடம் இருந்தெல்லாம் காப்பி அடித்தோமே, அவர்களுக்கெல்லாம் நீ காப்பிரைட் கொடுத்தாயா என்று சீறி கொதித்து எழுந்தார் அவருடைய தம்பி கங்கை அமரன். இந்த பணம் எல்லாம் சேர்த்து நீ என்ன செய்ய போகிறாய்? நீ சாப்பிடுவது 2 இட்லி, இத்தூண்டு சட்னி, அவ்வளவுதானே. இதற்கெல்லாம் இந்த பணத்தை சேர்த்து என்ன செய்ய போகிறாய் என்று அவருடைய தம்பி கங்கை அமரன் கொதித்தார். அது அவருடைய உரிமை. அவருக்கும் அவரை ஒதுக்கி வைத்ததால் வந்த கோபமோ என்னவோ தெரியவில்லை. ஒரு பக்கம் மகளின் பிரியா விடை, அது மிகப்பெரிய சோகத்தை கொடுத்தது. மகளை சரியாக அவர் கவனித்துக் கொள்ளவில்லை என்கின்ற பழி வேறு அவர் மீது வந்தது. இசை உலகில் தனி சாம்ராஜ்யமே நடித்துக் கொண்டிருந்த இளையராஜா திடீரென்று மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசி பிஜேபி கட்சியில் சேர்ந்ததும் அதில் MP ஆனதும் அது ஒரு சர்ச்சைகளை குவித்து அவரை சங்கி ராஜா என்று பேசக்கூடிய அளவுக்கு சிலர் சர்ச்சைகள் கிளம்பின. அவருடைய நண்பர்களான SPB, ரஜினி, கமல் போன்ற இவர்களுக்கும் எதிராக செயல்படுவது போல, அதாவது அவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை ஏற்படுவது போல ராயல்டி விஷயத்தை கையில் எடுத்து அவர் போட, அதாவது மென்மையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ரஜினியின் 171வது படத்தில் அவருடைய படத்தின் பாடல் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியதற்காக ரஜினியின் படத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டார் இளையராஜா. அது சன் டிவிக்கும் சென்றது, அந்த பயன்படுத்திய இசையமைப்பாளர் அனிருத்துக்கும் செல்லப்பட்டது. இது ஒரு நண்பர்களுக்குள் ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சைகையாக முடிந்தது. இளையராஜா நினைத்திருந்தால் சூசகமாக ரஜினிக்கு ஒரு ஃபோன் பண்ணாலே அவரே அதற்கான ராயல்ட்டியை அனுப்பி வைத்து விடுவார். அதே போல கமலஹாசனின் பிக்
விக்ரம் பார்ட் 2 படத்தில் இளையராஜாவின் விக்ரம் படத்தின் அந்த பாடலை பயன்படுத்தியதற்காக விக்ரம் இளையராஜா கமல் மீதும் அவருடைய இயக்குனர் மீதும் அந்த படத்தின் விக்ரம் பார்ட் 2வின் இயக்குனர் மீதும் ராயல்டி கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். அது மட்டுமல்ல, சமீபத்தில் கண்மணி அன்போடு காதலன் குணா படத்தின் பாடலை ஒரு மலையாள படம் பயன்படுத்தியதற்காக அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இந்த நோட்டீஸ் அவர்களோ கமல்ஹாசனிடம் பணம் கொடுத்து அந்த உரிமை பெற்றுவிட்டதாக சொல்ல, இவரோ இவரை சந்திக்கவில்லை என்று அந்த ஒரு கோபத்திலும், அவர்கள் இவரை சந்தித்து மரியாதை செய்யவில்லை என்கின்ற கோபத்திலும், தன்னிடம் அந்த ராயல்டி விஷயமாக பேசவில்லை என்ற கோபத்திலும் இப்படி ஒரு சர்ச்சைகள் போய்கொண்டேதான் இருக்கிறது. இளையராஜா சர்ச்சைகளின் ராஜாவாக என்ன காரணமோ ஏதோ தெரியவில்லை. அவர் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு எல்லாருக்குமான ஒரு விஷயம், ஒரு விருப்பமும் கூட. பணம் நிறைய சம்பாதித்தாகிவிட்டது, புகழ் நிறைய சம்பாதித்தாகிவிட்டது, இப்போது அமைதியாக வாழ வேண்டும் என்று அவர் நினைக்க வேண்டும், நினைத்திருப்பார். ஏன் அது கை கூடாமல் போனது என்னவோ தெரியவில்லை. இசை ஞானி இளையராஜா சர்ச்சைகளின் ராஜாவாக காரணம் என்ன தெரியவில்லை. இதற்கு பின்பால் யாராவது இருக்கிறார்களா தெரியவில்லை. இந்த ஆண்டில் அவர் அமைதியாக சந்தோஷமாக வாழ இந்த பிறந்த நாளில் அவரை நாம் வாழ்த்துவோம். இளையராஜா மறுபடியும் ஒரு இசை ஞானியாக, அமைதியான பக்குவமான ஞானியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.